அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். வாழ்வில் கவலையா, பிரச்சனைகளா, சோதனைகளா, நெருக்கடிகளா, இழப்புகளா, கண்ணிய இழப்புகளா, அல்லாஹ்வை நினையுங்கள், உங்களுடைய உள்ளம் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உள்ளத்தின் நிம்மதியை அல்லாஹ்வுடைய நினைவில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய, தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதை விடவும், எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவதை விடவும், எதிரிகள் உங்களை வீழ்த்துவதை விடவும் ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அறிவித்து தாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்தல் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள், தங்களுடைய ரெக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். முதல் வானம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான், என் அடியார்களை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் மலக்குகளே? யா அல்லாஹ், இவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ், உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ். அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே? மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லை யா அல்லாஹ். அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், என்னை பார்த்தால் இவர்கள், இந்த அடியார்கள் என்னை பார்த்தால், அப்போது அல்லாஹ் ரப்புல் மலக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள், இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள், இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில்? மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தை கேட்கிறார்கள் யா அல்லாஹ், சொர்க்கத்திற்காக அழைக்கிறார்கள் யா அல்லாஹ் உன்னை. அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா? அந்த மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. அல்லாஹ் சொல்லுவான், இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா அல்லாஹ் இன்னும் ஆசை கொள்வார்கள், இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள். அல்லாஹ் கேட்பான், எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள்? யா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள், நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா? மலக்குகள் சொல்லுவார்கள், இல்லை என்று அல்லாஹ் கேட்பான், நரகத்தை அவர்கள் பார்த்தால் யா அல்லாஹ், அதில் ஒருபோதும் ஒருவரும் நுழைய ஆசைப்பட மாட்டார்கள், அதிலிருந்து விலகி விரண்டு ஓடி விடுவார்கள் செயல்களை கொண்டு. அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகளே, அல்லாஹ்வை பார்க்கவில்லை, சொர்க்கத்தை பார்க்கவில்லை, நரகத்தை பார்க்கவில்லை, என் மீது என்னை நினைவு கூறக்கூடிய இந்த சபைக்கு ஃபஉஷ்ஹிதுக்கும், நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், அன்னி கத் கஃபர்து லஹும், அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று. அல்லாஹு அக்பர். திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல் சதா நேரமும் ரமதானில், காலையிலும் மாலையிலும், வாகனத்திலும், அலுவலகத்திலும், எங்கிருந்தாலும் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது போன்ற மகத்துவமிக்க திக்ர்களை நாவுகளை கொண்டு நனையுங்கள். அது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்குரிய காரியமாக அமையும். கடைசியாக கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ, ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவர்களுடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அலைக்கும் பி கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். அது முன்னோர்களுடைய வழிமுறை. அல்லாஹ்விடத்தில் உங்களை சுத்தப்படுத்தும், உங்களுடைய ஈமானை உயர்த்தும், உங்களுடைய பாவங்களை அழிக்கும், உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இந்த உலகத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். ரமதானில் மட்டுமல்ல, அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான், இந்த ரமதானிலும் இறங்கி வருகிறான். வந்து கேட்கிறான், என்னை அழைப்பவர்கள் உண்டா? அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா? மன்னிக்கிறேன். என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் உண்டா? யா அல்லாஹ், இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் மன்னிக்கிறேன், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் என்னை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு வந்து கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமதானுடைய இரவுகளுக்கு உயிர் கொடுங்கள். கியாமுல் லைலுடைய தொழுகையை கொண்டு நம்முடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீங்கும் அளவுக்கு ரமதானுடைய மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹ்வை வணங்குவார்கள். ஆயிஷா அவர்கள் கேட்பார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே, நீங்கள் ஏன் அஃபல அகூன அபதன் ஷகூரா, ஐஷா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? பாவங்களை சுமந்து, குற்றங்களை சுமந்து, அல்லாஹ்வுடைய மீறுதல்களை சுமந்து, குர்ஆனை மறந்து, திக்ரை மறந்து, தொழுகை மறந்து, பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், நரகத்துடைய விடுதலை அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவுகள். உயிர் கொடுங்கள் அதற்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கடைசி எச்சரிக்கையோடு நினைவூட்டலை முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் என்னாகும் யா ரசூலல்லாஹ்? அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கான மாதம், ரமதான் தொழுகைக்கான மாதம், ரமதான் குர்ஆனுக்கான மாதம், ரமதான் நோன்பிற்கான மாதம். யா பாகியல் கைரி அக்பில், நன்மையில் விரைபவர்களே முன்னேறுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். யா பாகிய ஷர்ரி, தீமையில் இருப்பவர்களே, குர்ஆனை மறந்தவர்களே, திக்ரை மறந்தவர்களே, தொழுகையை மறந்தவர்களே, அல்லாஹ்வை மறந்தவர்களே, அக்குசிர் அக்குசிர், குறைத்துக் கொள்ளுங்கள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், நரகத்திலிருந்து இந்த ரமதானில் விடுதலையாக கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவிலும். சுப்ஹானல்லாஹ். ரமதானை பயன்படுத்துங்கள், கண்ணியத்தோடு ரமதானை கழியுங்கள், அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யுங்கள், அதிகம் அதிகம் வணக்க வழிபாடுகளில், குர்ஆனில், திக்ரில் நன்மைகளை செய்வதில், எந்த நன்மையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னேறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு ரமதானை முழுமையாக கழித்து இன்னும் பல ரமதானை வாழ்வில் அடைந்து சொர்க்கத்தில் நுழைந்து நரக விடுதலையை பெற்று, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுடைய தோழர்களோடும் குடும்பத்தார்களோடும் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலிகளை வழங்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.